வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு டெம்பிள் ரகசியம். இவரை படைச்சதுக்கு அப்புறம் பிரம்மதேவர் கிட்ட இருந்த மொத்த அழகும் காலி ஆயிடுச்சாம். இவருக்கு அப்புறம் பூமியில தோன்றின எதுவுமே அழகில்லைன்னு உணர்ந்தவங்க சொல்வாங்க. இப்படி பேரழகு படைச்சவர் தான் கண்ணபெருமான். இவரோட வாழ்க்கையே நமக்கு வழிகாட்டி. வாழ்வின் எந்த பிரச்சனையையும் புன்முறுவலோடு சமாளிச்சவர் இவர். இப்படிப்பட்டவர் இன்னும் சின்ன கண்ணனா ஓடி ஆடி விளையாடுற ஒரு ஸ்தலம் கேரளாவுல இருக்கு. இறைவனே தனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு ஒரு மேம்பட்ட தம்பதிகள் எப்பவும் தவம் இருந்தாங்களாம். அவங்களுக்காகவே சத்தியயுகத்துல பிராச்சீன பர்கீஸ் ஆகவும் திரேதா யுகத்துல வாமனராகவும் பிறந்த மகாவிஷ்ணு துவாபர யுகத்துல கண்ணனா அவதரிச்சாராம். எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் அந்த தம்பதிகளான தேவகியும் வசுதேவரும். சங்கு சக்கரம் தாமரை பூ கதையோட இருக்கிற ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை இவங்க கிட்ட கொடுத்த கண்ணபெருமான் தன் நினைவா வழிபட சொன்னாராம். இது மகாவிஷ்ணுவே தன் சொந்த கையால உருவாக்கின விக்கிரகம். கிருஷ்ணாவதார முடிவுல துவாரகை கடலுக்குள்ள போக இந்த விக்கிரகம் மட்டும் மூழ்காம மிதந்து வந்ததாம். இதை பார்த்த குரு பகவான் தன் சிஷ்யரான வாயுவின் உதவியால விக்கிரகத்தை கடல்லேயே மெதுவா நகர்த்தி கேரளாவின் திரிசூர் மாவட்டத்துல கொண்டு சேர்த்தாராம். இப்படி குஜராத்திலிருந்து கேரளாவுக்கு குருவும் வாயுவும் காப்பாற்றியதால வந்த கிருஷ்ணர் குருவாயூரப்பன்னு புகழ் பெற்றாரு. இது 108 திவ்ய தேசங்கள்ல இல்லைனாலும் தென் துவாரகைன்னு போற்றப்படுது. ரொம்பவும் பழமையான கட்டட அமைப்பு கொண்ட இந்த கோவில்ல இன்னும் சின்ன கண்ணன் நடமாடுறாரு. கோவிலுக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிற புனிதமான குளத்துல சிவன் பல்லாண்டுகளா தவம் செய்ததால ருத்ர தீர்த்தம்னு அழைக்கப்படுது. பாகவத புராணத்தின்படி பிரச்சேதசர்களும் இங்கதான் தவம் பண்ணியிருக்காங்க. அதனால குருவாயூரப்பன் சமமா தீர்த்த குளமும் இங்க புகழ் பெற்றது. இன்னும் மனமுருகி பக்தி செய்யறவங்களுக்காக தத்ரூபமா தோன்றி விளையாடுற இந்த கிருஷ்ணர் கோவில்ல ஏகாதசியும் கோகுலாஷ்டமியும் புகழ் பெற்றது. கோவில் உற்சவத்தின் போது வித்தியாசமான யானைகள் ஓட்டப்பந்தயமும் இங்க நடத்தப்படுது. இதுல முதல்ல வர யானை ஆண்டு முழுவதும் உன்னி கிருஷ்ணனை சுமக்கும் பாக்கியமும் பெறுது. பழனி பஞ்சாமிரதம் மாதிரியே பஞ்சாமிரத பிரசாதம் பிரசித்தியான இந்த கோவில்ல கல்யாணம் பண்ணா தம்பதிகள் ஒற்றுமையா நீண்ட ஆயுளோட வாழ்வாங்களாம். எப்படிப்பட்ட குறைபாடு உள்ளவங்களும் இங்க வந்து மனமுருக வேண்டிக்கிட்டா அடுத்த வருடமே குழந்தை பிறக்குமாம். பல நூற்றாண்டுகள் பழமையான இந்த கோவில்ல பாரம்பரிய முறைப்படிதான் ஆண்களும் பெண்களும் உடை அணியணுங்கிறது கூடுதல் செய்தி. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.